ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஆம் ஐ ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பாங்க. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையுமே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆம் ஐ ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 4. ஹார்ட் சில பேட் பீப்புள் வராங்க பாரு அப்படின்னு சொல்லி சார் சர்வைலன்ஸ்ல இப்ப ரொம்பவே ஆர்வமா இருக்கா. மாஸ்டர் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டா, நானும் உங்க கூட வரேன் பிளே சொல்லவும், உனக்கு கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்டா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் பிளே சொல்றா. இது உண்மையிலேயே ஒரு ஆசமான ஐடியா. எல்லா ஹீரோஸும் எப்பவும் தனியா போராட மாட்டாங்க, அவங்களுக்கு அசிஸ்டன்ட் இருப்பாங்க அப்படின்னு சார் சொல்லவும், என் மாஸ்டருக்கு பெர்ஃபெக்டான அசிஸ்டன்ட் அது நான் தான் அப்படின்னு பிளே சொல்றா. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ ஓகே சொல்றான். இங்க பாரு, ஷார் சின்ன பொண்ணு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பா, வயலன்ஸ் அதிகமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போறோம். இப்போ திருடங்க அங்க நிக்கவும் நம்ம ஹீரோ பார்க்கும்போது யாரு நீ அவங்க கேட்கறாங்க. சில பேர் என்ன டார்க்னஸ்னு சொல்லுவாங்க, நான் தான் பிளாக் நைட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. இது உண்மையிலேயே அந்த பிளாக் நைட் தான்ப்பா அப்படின்னு எல்லாரும் பார்த்து பயப்படுவோம். என்ன எல்லாருமே டீமன் பிளட்டை விட டார்க்கான ரெட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் தான் கிரிம்சன் நைட் அப்படின்னு பிளே சொல்லவோ, உன்னை பத்தி கேள்விப்பட்டதுலேன்னு கேட்கவா, அப்ப இதுதான்டா என்னோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பிளே அட்டாக் பண்றா. வயலன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு மணிக்கிட்டு சொன்னா சரின்னு சொல்லிட்டு இப்போ உயிரோட இவங்களை கொளுத்துறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பேரியரை போட்டு அவங்களை ப்ரொடெக்ட் பண்றான். நம்ம ஹீரோ பேரியர் எப்பவும் இன்விசிபிள்ங்கிறதுனால அட்டாக் எப்படி மிஸ் ஆச்சுன்னு பிளே இன்னும் பயங்கரமா அட்டாக் பண்ண போனா நம்ம ஹீரோ அவளை அடிச்சுட்டு வயலன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, இதோட நீ நிறுத்திக்கோ நம்ம ஹீரோ சொல்லவும், பட் என் மாஸ்டர் கிட்டே அவனுங்க பிரச்சனை பண்ண அவனுங்க கதி இதுதான் அப்படின்னு கொளுத்தவும், இதோட போதும் நிறுத்திக்கோ, ஃபினிஷிங் ப்ளோவை நான் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு பிளேவை விட்டுருதா. கிரிம்சன் நைட் அவனோட இன்ட்ரோடக்ஷன் ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சார் பாராட்டுறா. ஓடையில என் மேஜிக் எப்படியா டிசப்பயர் ஆயிடுச்சு, பட் நெக்ஸ்ட் டைம் அப்படி நடக்காது அப்படின்னு பிளே சொல்லவும், நெக்ஸ்ட் டைம்னு ஒன்னு இருந்தா தானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டைம் நீ உன்னோட ஃபினிஷிங் போஸை இந்த மாதிரி கூட அப்படின்னு சொல்லி சார் வந்து சொல்லி கொடுக்குறா. ஹாப்பியா இருக்கா, ஃபிளேவையோ சேர்த்தா கூட்டிட்டு போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கான். லெவல் 2ல இருக்கிற அவன் எப்படி என்ன தோக்கடிச்சான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் லயஸ் வந்து ரொம்ப கடுப்பா இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் லயஸ் அப்படின்னு சொல்லி இப்போ மெய்டு வந்து கதவை தட்டுறாங்க. நாளைக்கு ஒரு பேங்கட்க்கு நீங்க போகணும், டாடி சார்லட்டையே இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்லவும், எனக்கு அவ்வளவு பிடிக்காதுன்னு லயஸ் சொல்றான். உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், சோ அவங்களை இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு பட்லர் சொல்லவும், அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். பேங்க்வெட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சார்லட் திரும்ப வந்துருதா. எங்கப்பா நோபல் சாப்பாடு வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எப்பா நீயும் நானும் ஒரே மாதிரி தானே, பேங்க்வெட் மாதிரி நிறைய ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு போறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு பாடி டபுள் கேட்கவும், அதுக்காக தானே ஒன்னு அனுப்புனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கொஞ்சம் போச்சுடா, உனக்கு பிடிக்காத எல்லாத்தையும் செய்யறதுக்காக தான் நான் உயிரோடவே இருக்கல அப்படின்னு சொல்லவும், ஹார்ட்டோ நம்பர் 2 கவலைப்படாத, அதான் நான் தான் உன் கூட இருக்கல, நாளைக்கும் நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது கூட இருப்பேன்னு சொல்லவும், நாளைக்கு எங்க போறேன் நம்ம ஹீரோ கேட்கறான். லயஸ் தான் என்ன இன்வைட் பண்ணிருக்கான்னு சொல்லவும், சரி பாடி டபுள் நாளைக்கு நானே அவ கூட போறான்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க ஃபீல்டுக்கு போற வழியில எல்லாம் சேஃபா இருக்காங்கிறத நம்ம ஹீரோ ரூட்டை செக் பண்ணி பாக்குறான். இதை பார்த்தா சந்தேகமா இருக்கு, அவங்க ஏதோ சமன் பண்ற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ நேர்ல போய் பார்க்கலான்னு போறான். எஸ்கியூஸ் மீ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், நீ யாரான்னு அவங்க கேக்குறாங்க. இந்த பக்கமா சும்மா நடந்து போயிட்டு இருந்தேன், மார்க்ரேட்ல இருக்கிற எல்லாருக்குமே என்ன பத்தி தெரியுமே நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப மார்க்ரேட் தான் உன்னை அனுப்பி வச்சிருக்காங்களா, அவன் உயிரோட திரும்ப போக கூடாது, அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நீங்க தான் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணீங்க, கருணையை ஏன்ட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அடிச்சு போடுவோம். வேற வழியே இல்லை அப்படின்னு ஸ்கெலிட்டன்ஸ் அவங்க சமன் பண்றாங்க. வீடியோ கேம்ல தான் இதெல்லாம் பாத்திருக்கேன், இது நேர்ல பார்க்க சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த ஸ்கெலிட்டன்ஸ் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா திரும்ப அதுங்க உயிரோட வருது. இதை எதிர்பார்த்ததுதான், எத்தனை மட்டும் அடிச்சு போட்டாலும் திரும்ப இது உயிரோட வந்துடும். அதோட செஸ்ட்டுக்கு சென்டர்ல ஏதோ ரெட் கலர் ஸ்டோன் இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த ஸ்கெலிட்டன்லாம் இப்ப நம்ம ஹீரோவோட கண்ட்ரோலுக்கு போய் அந்த சமனர்ஸ் எல்லாரையும் போய் அட்டாக் பண்ணுது. எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கோலமை சமன் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண விடுறான். அதுடே ரியல் கோலமை இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன் அப்படின்னு அதை அட்டாக் பண்ண போகவும் நம்ம ஹீரோவை பேரியரை வச்சு தடுத்தா அது அந்த பேரியரை உடச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. இந்த கோலம் நான் நினைச்சதை விட ஸ்ட்ராங்கா இருக்கு, இதை எப்படி டிஃபீட் பண்றதுன்னு நம்ம ஹீரோ பார்த்தா இதோட பாடியிலேயே ஒரு ரெட் கலர் ஸ்டோன் இருக்கு. நம்ம ஹீரோ அதோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அந்த ஸ்டோனை நம்ம ஹீரோ டைரக்டா அட்டாக் பண்றான். கோலம் என்ன சும்மா நின்றுட்டு இருக்க, நான் உன்னை கமெண்ட் பண்றேன், அவனை அட்டாக் பண்ணி கொள்ளு அப்படின்னு அந்த சமன் பண்ணவன் சொன்னா அது இவங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. சாரிங்க, அதோட கண்ட்ரோல் இப்போ என்கிட்ட வந்துருச்சு. அந்த ஸ்டோனை சுத்தி நான் ஒரு பேரியர் தான் போட்டேன், பார்த்தா அதோட கமெண்டோ இப்போ என் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஹே கைஸ், உங்களுக்கு இங்க லீடர் மாதிரி இருக்கிறவன் எவன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மத்த எல்லாரையும் கட்டிப்பட்டு அந்த லீடர் கிட்ட போயிட்டு யாரோ ஒன்னு எதுக்கு அனுப்புனதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் அமைதியா இருக்கவும், டைரக்டா நான் கேட்கறானோ, எனக்கு பேச்சுவார்த்தைலாம் அவ்வளவா பண்றது தெரியாது, உன்னை எப்படி பேச வைக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொடக்கு போடுவோம். உயிரோட அந்த ஆளுங்களை ஸ்கெலிட்டன் புதைக்க போது, ஒன்னே உண்மையை சொல்லி இல்லவா ஆளுங்க உயிரோட புதைய வேண்டியதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்றேன். நாங்க கோயினோட பர்சனல் சமனிங் யூனிட், நாளைக்கு இந்த வழியா டிராவல் பண்றவங்களை அட்டாக் பண்றது தான் எங்க டார்கெட்னு சொல்லுவோம். என்ன சொல்ற தெளிவா சொல்ல நம்ம ஹீரோ கேட்டா, சார்லட் சென்ஃபீஸை கொள்ள தான் எங்களை அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோக்கு தலையே சுத்துது. கோயினை விடவா அந்த பொண்ணு ஒரு நாள் பவர்ஃபுல்லாக வாய்ப்பு இருக்கு, 2 தடவை இம்பீரியல் நைட்ஸ் அனுப்பி வச்சோம், மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால தான் பர்சனல் யூனிட்டி அவங்க அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்பாவை அட்டாக் பண்ணுது, அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ணுது, எல்லாமே அந்த கோயினோட வேலையா, பிறந்தவனே மேஜிக் இல்லன்னு என்னையவே தூக்கி எறிஞ்சவாதான், பவர் அண்ட் கண்ட்ரோலுக்காக என்ன வேணா பண்ற ஈவில் தான் அவா அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுவோம். அந்த காலம் அவனை அட்டாக் பண்ண போது, நிறுத்து, நான் டென்ஷன் ஆனதுல அது கண்ட்ரோல் மீறிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எனக்கு பிடிச்ச என் ஃபேமிலி மேல கை வச்சா அது யாரா இருந்தாலும் சரி, ஈவன் என்ன பெத்த அம்மாவா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆக்சுவலி அந்த கோயின் தான் நம்ம ஹீரோவோட பயாலாஜிக்கல் மதர். அடுத்த நாள் பிளான் பண்ணபடியே எல்லாரும் ஃபீல்டை சுத்தி பார்க்க போறாங்க. நீ சுகமாவே இருக்கணும்னு அவசியம் இல்லை, என் பிரதர் கூட சண்டை போட்டு யாராலையுமே ஜெயிக்க முடியாது, அட்லீஸ்ட் சண்டை போட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு சந்தோஷப்படு அப்படின்னு ஷார் சொல்லவும், அட்லீஸ்ட் அவன் நியாயமா தான் ஃபைட் பண்ணியிருக்கான், அதுல தான் நீ தோத்து
கொடுத்துருக்க அப்படின்னு மேரியன் சொல்லுவோம். கைஸ் டாபிக்க மாத்துங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ ஒன்னும் என்ன பார்த்து பாவப்பட தேவையில்ல, நீ லெவல் 2 இருந்துட்டு எப்படி அதை பண்ண அப்படின்னு லயஸ் கேட்கவும், என் மேஜிக்கே அப்படிதான், நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னு நினைச்சா ஸ்ட்ராங்கா மாறிடுவேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னதுன்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்பாட்ட நான் இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ண அவர் ஒத்துக்கிட்டாரு நம்ம ஹீரோ யோசிக்கான். ஒருவேளை நீ ரிட்டர்ன் டீமனா இருக்குமோ அப்படின்னு லயஸ் கேட்கறான். அப்படின்னா என்னது நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு டீமனோ ஹியூமனோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை இல்ல அவங்களோட பேரன் டிமானிக் ஃபியூச்சர்ஸோட இருக்கலாம் அப்படின்னு ஷார் சொல்றா. ஆமா அப்படி இருந்தா அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க தான். இவனுக்கு கொம்பு வாழ்னு எதுவும் இல்லையன்னு மெரியான் பார்க்கவும், இவனோட ஸ்கின் சாஃப்டா நார்மல் தானா, அவன் கூட பல தடவை குளிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இது நீங்க ஒன்னா குளிப்பீங்களான்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன் அதுல என்ன தப்புன்னு கேட்கவோ, தப்பு ஒன்றும் இல்ல, ஒரு பாயும் கேலும் ஒன்னா குளிக்கிறது அப்படின்னு சொல்லி மேரியன் வந்து ஷார்க்கு எக்ஸ்பிளைன் பண்றா. ஒரு வழியா இவங்க ஃபீல்ட்ஸ்க்கு வந்துட்டாங்க. இருக்கிற எல்லாமே வீட்டு தான் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது பார்க்க அழகா இருக்குல்ல, அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஷார் பக்கமும் இப்ப எல்லாரும் பின்னாடியே போறாங்க. இப்ப லயஸும் நம்ம ஹீரோவை கூப்பிடாம அவன் பாட்டு போறான். எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கவும், அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். நீயே என்கிட்ட பேச வந்திருக்கன்னா அப்படி என்ன விஷயம் அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், ஒருவேளை ஒருவேளைன்னு தான் கேட்கிறேன், கொயின் சார்லட்டுக்குள்ள நினைச்சா என்ன பண்ணுவீங்க? இல்ல இது முட்டாத்தனமான கேள்வின்னு எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். இல்ல எனக்கு புரியுது, நீயும் ஏதோ பிரச்சனைங்கிறத சென்ஸ் பண்ணிருக்க. பிளாக் நைட் கிட்ட இருந்து நேத்து எனக்கு லெட்டர் வந்துருந்துச்சு. அதுல சொன்ன மாதிரியே கொயினோட பர்சனல் சமனிங் ஸ்குவாட் அங்க இருந்தாங்க. என்னதான் டார்கெட் பண்ணுவான்னு நினைச்சேன், பட் சார்லட்டை டார்கெட் பண்ணுவான்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஈவிலான கோயிலாம் செத்து போலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படிலாம் திங்க் பண்ணாத, கொயின் மட்டும் இறந்துட்டா அந்த கிங்டம்க்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவோம். ஏன் நம்ம ஹீரோ கேட்கறான், கிங்கோட த்ரோனுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, பட் கொயின் அவங்க கூட இருக்கிறதுனால அவங்கள பார்த்து பயந்து யாரும் எந்த மூவும் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொயினுக்கு என்ன அவ்வளோ பயமா நம்ம ஹீரோ கேட்கறான். பிறக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிங் ஜெல்கோட ஆர்மில ஒரு சாதாரண சோல்ஜரா தான் கேசலாட்டே இருந்தாங்க. தனியாலா போய் டீமன் கிங்கே அவங்க கொண்டாங்க. மக்கள் மத்தியில ஒரு ஹீரோவாகி ஃபிளாஷ் பிரின்சஸ்னா அவங்களுக்கு ஒரு பேரோ கிடைச்சது. எங்க மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாச்சு. இப்ப கிங்டமையே தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். கொயின் அவ்வளோ பெரிய பவர் ஹவுஸா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் அந்த கொயினோட ஒரு பவர்ஃபுல்லான ஆள் த்ரோனுக்கு செட் ஆவாங்கன்னு சொல்லுவோம். நீங்க கிங் ஆகலாம்ல அப்பா நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு பாலிடிக்ஸை பத்தி அந்த லெவலுக்கு தெரியாது, பட் அந்த கொயினோடவும் பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த பர்சன் கரெக்டான வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நாட்டு ஆள்ற லெவலுக்கு ஒரு சூப்பரான பர்சனா இருப்பாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவோம். சார பத்தி சொல்றாரு போல. இது கொயினோட சமனிங் மேஜும் அதே தான் சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் அவன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறேன்னு தெரியும்ல, நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கிடணும் அப்படின்னு அவங்க அப்பா வந்துட்டு, பிளாக் நைட் தான் நம்ம ஹீரோ, அவன் தான் அடுத்த கிங்காக தகுதியானவன், நம்ம ஹீரோவை பத்தி தான் பேசியிருக்காரு, பட் நம்ம ஹீரோ சார பத்தி பேசியிருக்காருன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னாலும் சரி நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் வேணா அந்த கொயினோட தலையை வட்டி உங்களுக்கு கிஃப்டா கொண்டு வருவா அப்படின்னு ஃபிளே கேட்கவும், இல்ல இது ஏன் பிரச்சனை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீங்க எதை செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு ஃபிளே சொல்றா. நான் என்ன பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணிட்டேன், பயாலஜிக்கல் மதரை நான் மீட் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பிறந்த உடனே ஏன் மேஜிக் இல்லைங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக நம்ம ஹீரோவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணவாதான் அந்த கொயின் சார்லட்டை எதுக்காக அவ கொல்லணும்னு நினைக்கிறா, என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.